Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டிசைன் ஃபார் டிபி அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். சோ இத பத்தி பட் நிறைய வியூவர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இது நிறைய ரொம்ப டீப்பா புரியல அப்படினு சொல்லிருந்தாங்க. சோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். சோ டிபினா என்ன, டிபினா என்ன, சோ அதுக்கு அப்புறம் ரெசல்யூஷன்னா என்ன, சோ எங்கங்க அதை யூஸ் பண்ண போறோம், எப்படி யூஸ் பண்ண போறோம், சோ இது எல்லாமே பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து டெய்லி யூஐ அண்ட் யூஎக்ஸ் பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா கமெண்ட்ஸு, எதனா வீடியோஸ் எதனா தேவை, யூஐ பற்றி எதனா டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டென்சிட்டி. ஃபஸ்ட்டு டென்சிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டென்சிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிபிஐ தான் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டென்சிட்டி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் பர் இன்ச் மூலமா மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிபிஐ வந்து எதனால் இப்போ நம்ம வந்து இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து 24,000 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணது வந்து யார் யார் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா சாம்சங், லெனோவோ, ஹுவாவி, எல்ஜி, கூகுள் இந்த மாதிரியான நிறைய மொபைல்ஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரியேட் பண்ண மொபைல்ஸ் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்க்ரீன் சைஸஸ் இருக்கும். ஸோ டென்சிட்டி இருக்கும், அதே மாதிரி ரெசல்யூஷன் வேறு மாதிரியான ரெசல்யூஷன் இருக்கும், அதே மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோ சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வேறு மாதிரி இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஒவ்வொரு மொபைலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன்ஸையும் அப்ளிகேஷனையும் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே போனால் என்ன ஆகும்னா பஞ்ச் ஆஃப் த அப்ளிகேஷன், பஞ்ச் ஆஃப் த ஸ்க்ரீன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்ட்ராய்டில் டிபி அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ இந்த டிபிஐ தான் நம்ம என்ன பண்ண இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிபி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டென்சிட்டியை தான் நம்ம வந்து பிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சல் பர் இன்ச் மூலமாக என்ன பண்ணுறோம், அதை கணிக்கிறோம். ஸோ அந்த கணிக்கிறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இன்ச்சில் ஒரு பிக்சல் இருந்துச்சுன்னா பிக்சல் பர் இன்ச் அப்படின்னு அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பிக்சல் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிக்சல் இங்கே காமிக்கும். இப்போ இன்கேஸ் ஒரு இன்ச் ஸ்க்ரீன்லேயே 2 பிக்சல் இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு பிக்சல், இங்கே ஒரு பிக்சல் இருக்குது. அதே மாதிரி ஒரு இன்ச்சிலேயே ஒரு 4 பிக்சல் இருக்குன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெசல்யூஷன் மாறும். அதே மாதிரி ஒரு இன்ச்சில் ஒரு 16 பிக்சல் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெசல்யூஷன் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ இதுதான் ஒரு இன்ச் பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிக்சலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா ஒரு இமேஜை 20 பிக்சலில் காமிக்கணும்னா எப்படி காமிக்கும், அதாவது இந்த சர்க்கிளில் வந்து 20 பிக்சல் 20 பாக்ஸஸில் அவங்க வந்து வேரியேஷன் ஆஃப் த கலர்ஸில் காமிக்கும் போது ஸோ அந்த சர்க்கிள் வந்து ஹை ரெஸ்ல இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஒரு இன்ச் பாக்ஸ்க்குள்ளே எத்தனை பிக்சல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பாக்ஸஸ் இருக்குது. அந்த 20 பாக்ஸஸ்க்குள்ளே அந்த சர்க்கிளை காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ அது கம்மியாக தான் காமிக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு இன்ச்சுக்கு இருக்கிற பாக்ஸ்க்குள்ளே ஒரு 50 பிக்சலோ இல்லை 60 பிக்சலோ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ இங்கேருந்து இங்கே மாறும்போது டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 1, 2, 3 அந்த மாதிரி ஒரு 20 பிக்சல் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து 50 பிக்சல் 60 பிக்சலுக்கு மேலே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து அந்த கலர்ஸை நிறைய கலர்ஸை எடுத்துக்கிட்டு அதில் வேரியேஷன் அதிகமாக காமிக்குது. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 200 பிக்சலில் போகும்போது ஹை டென்சிட்டியாக போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சர்க்கிள் வந்து எக்ஸாக்டான சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு தடவையும் மொபைல் வாங்கும்போது பிக்சல் வைஸாக நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கும் ஒரு ரெசல்யூஷன் மாறும்போது அங்கே இருக்கிற கலர்ஸும் அங்கே இருக்கிற இமேஜஸுடைய குவாலிட்டியும் மாற ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரி இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஒரு இன்ச்சில் 20 பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியுது. அதுவே 60 பிக்சலில் மாறும்போது அந்த இமேஜோடைய அதாவது ரெசல்யூஷன் மாறுது. அதுவே 120ல் போகும்போது இன்னும் அதிகமாக மாறுது. ஸோ இது பார்க்க என்ன ஆகுதுன்னா குவாலிட்டி அதிகமாகிட்டே போகுது. பட் அதோட இன்ச்சஸ் அதோட சைஸ் எல்லாமே சேம் தான். பட் அங்கே இருக்கிற பிக்சலுடைய விஷயம் வந்து மாறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அங்கே கிளாரிட்டி வைஸ் அதிகமாக ஆகுது. ஸோ இதுதான் எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 160 டிபிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியம் டென்சிட்டி, இதுதான் வந்து 1x அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மொபைலை வந்து அதிகமாக இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து
மீடியம் டிபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மீடியம் டிபிஐ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1x அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1xக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5x, அதுதான் வந்து ஹை டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ரேஷியோ வந்து பிக்சல், அதுதான் இங்கே டிபிஐன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிக்சல் வந்து 240 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இந்த 240யோட பிக்சல் வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இருக்கிற பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை பாக்ஸ் இருக்குது, இப்போ 160 பாக்ஸஸ் இருக்கும். இங்கேருந்து இங்கே கவுண்ட் பண்ணிங்கன்னா 160 பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுவே வந்து இதில் 240 பாக்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து 340 பாக்ஸஸ் இருக்கும். இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ சைஸ் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளே இருக்கிற டென்சிட்டி மாறும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி அதிகமாக மாறுது. ஸோ அதுதான் இங்கே என்ன எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா, ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ஹை டென்சிட்டி, எக்ஸ்ட்ரா ஹை டென்சிட்டி, எக்ஸ்ட்ரா ஹை டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த மாதிரி விஷயத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1.5 HDP அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டிவைஸை நம்ம செக் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிவைஸை செக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கம்பேர் டு கூகுள் பிக்சல் அப்படின்னு போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இப்போது இந்த மொபைல் என்ன பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூகுள் பிக்சலோட மொபைலில் இருங்க இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கூகுள் பிக்சலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 441 கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரெசல்யூஷன், அதாவது ஸ்க்ரீன்ஸோட சைஸோட ரெசல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கொடுத்துருக்காங்க, 192 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து 577 கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே 570 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போது நீங்கள் அங்கே செக் பண்ணியிருந்தீங்க இல்லையா கேலக்ஸி S9, இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 568 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 568 இருந்துச்சுன்னா ஸோ அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து இப்போ வந்து 3x போதுங்களா, இல்லை 2x போதுங்களா, இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹை டென்சிட்டி போதா, இல்லை அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த பிபிஐஹெச் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு டிசைனை நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 1xலேயே நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். ஸோ இந்த 1xல் பண்ணும்போது அந்த டிசைனை நம்ம என்ன பண்ணலான்னா 2xக்கும் 3xக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நான் கேலண்டரில் எடுக்கிறேன். ஸோ கேலண்டர் எடுத்து உங்களுக்கு 640 டிவைடட் பை 360 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து 1.77 அப்படின்னு வருது. ஸோ இந்த 1.77 வருதுங்களா, அதே வந்து இந்த 9 to 16 இந்த ரேஷியோவை நீங்கள் கால்குலேஷன் பண்ணாலும் அந்த 1.777 தான் வரும். ஸோ இந்த ரேஷியோ நம்மளுக்கு தேவையில்லை. பட் இந்த இடத்துல இருக்கிற இந்த டென்சிட்டி ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இப்போது நம்ம இந்த ஸ்க்ரீனில் பண்ணியிருக்கிற டிசைனை நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகும்போதும், அதாவது 2xக்கு 3xக்கு 4xக்கு கொண்டு போகும்போதும் அதே மாதிரி சைஸில் தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த சைஸ்க்கு டிசைன் பண்ண தேவையில்லை, இந்த சைஸ்க்கு மட்டும் நீங்கள் டிசைன் பண்ணால் போதும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் இந்த சைஸில் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிற இந்த டிசைனை வந்து 2xல இருக்கிற இந்த சைஸ்க்கு கொண்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அது எக்ஸாக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 3xக்கு கொண்டு போகிறேன். இங்கேயும் வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி ஃபிட் ஆகுது. இப்போ 4xக்கு நான் கொண்டு போகிறேன். 4xலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக நான் ஃபிட் பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே எக்ஸாக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ இதனால் நீங்கள் என்ன உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரே ஒரு சைஸ்க்கு நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா, இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான். இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் நீங்கள் வந்து ஒரே ஒரு டிசைன் மட்டும், ஒரே ஒரு சைஸ்க்கு மட்டும் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லா சைஸ்க்கும் உங்களுக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து பிஎன்ஜியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, எல்லா ஆப்ஜெக்டும் நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ 1x 2x 3x 4x இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லை நீங்கள் வந்து எஸ்விஜியாக உங்களுடைய டெவலப்பருக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா, ஸோ அந்த எஸ்விஜி ஃபைல்ஸ் என்ன பண்ணலான்னா அப்படியே நீங்கள் கொடுக்கலாம், எஸ்விஜியாகவே கொடுக்கலாம். நீங்கள் வந்து 1x 2x 3x நீங்கள் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா எஸ்விஜி ஃபைல்ஸை வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் XML-ஆக அதுவாகவே கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அந்த கன்வெர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு அது ஹை குவாலிட்டியாகவே வரும். ஸோ இதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிசைன் பண்ணும்போது டிபிக்கு டிசைன் பண்ணுங்கள், ஸோ பிக்சலுக்கு டிசைன் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஹையான டிவைஸ்க்கு நீங்கள், அதாவது ஹையான டிவைஸ்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிசைன் பண்ணிட்டீங்க, பட் லோவில் போகும்போது என்ன ஆகும்னா பிரச்சனை இல்லை.
பட் நீங்கள் லோவாக பண்ணிவிட்டு ஹையான இதில் போகும்போது உங்களுக்கு நீங்கள் பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லோ ரெசல்யூஷனாக அது காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது பிஎன்ஜியை 1x 2x 3x 4x அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு எதனா மெசேஜும் பண்ணுங்கள். ஏன்னா நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.